கடையில் ஆட்டுக்கால் வாங்கினோம்னா பாயா மட்டும் வச்சோம்னா சப்பாத்தி, பரோட்டா அல்லது தோசை, இடியாப்பத்துக்கு மட்டும்தான் இருக்கும். ஆனால் இந்த மாதிரி குழம்பு வச்சு பார்த்தீங்கன்னா நீங்கள் எல்லாத்துக்குமே தொட்டு சாப்பிட்லாம். ஒரு செட்டு ஆட்டுக்கால் வாங்கியிருக்கோம். அதில் சுத்தம் பண்ணி தான் கடையிலேருந்து வந்திருக்கு. இருந்தாலும் நீங்கள் நல்லா சுத்தம் பண்ணிவிட்டு குக்கரில் இப்போ நம்ம வேக வைக்க போகிறோம். ஸோ இந்த ஆட்டுக்காலில் 2 வெரைட்டியாக நம்ம பண்ணலாம். இப்போ குழம்பு வைக்கிறதுக்கு ப்ளெயினாக பண்ண போகிறேன். ஸோ அது முழுகக்கூடிய அளவுக்கு தண்ணி ஊற்றிட்டு ஒரே ஒரு டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது உப்பு போட்டு நல்ல ஒரு 5-6 விசில் வேக வச்சு எடுத்துடுங்க. கடையில் ஆட்டுக்கால் வாங்கும் போதே சொல்லி விட்டுருங்க, இளங்காலாக பார்த்து வாங்குங்க, ரொம்ப சுட்டு கறியாக்கி கொடுத்துறாதீங்க அப்படின்னு சொல்லிவிட்டே மறக்காமல் வாங்க. அப்போ தான் வெள்ளையாக நமக்கு ஆட்டுக்கால் கிடைக்கும். இப்போது நல்ல ஒரு 6-7 விசிலில் வெந்துடுச்சு. இதை நம்ம தனியாக எடுத்து வச்சிடலாம். மசாலா சேர்க்காமல் வேக வைக்கும்போது நம்ம சூப்புக்கும் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ குக்கரில் தேங்காய் எண்ணெய், நெய் விட்டுங்க, பட்டை, கிராம்பு, ஏலக்காய் இதெல்லாம் போட்டதுக்கப்புறம் நீட்டமாக அரிஞ்ச பல்லாரி வெங்காயம் அது நல்ல பொன் வறுவலாக வறுக்கணும். அடுப்பு சிம்மிலேயே இருக்கட்டும். வெங்காயம் பொரிஞ்சதுக்கப்புறம் அதில் கருவேப்பிலை, ஒரு பச்சை மிளகாய் மட்டும் சேர்த்து அதையும் வதக்கிடுங்க. இதோட 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு விழுது. அடுப்பு சிம்மிலேயே இருக்கட்டும். ஒரு மீடியம் சைஸ் தக்காளி அதையும் பொரிசாக நறுக்கி இதோட சேர்த்துருக்கோம். எல்லாமே நல்லா மசியணுங்க. இந்த தாளிப்பில் தாங்க ருசியே அடங்கியிருக்கு. ஸோ இப்போது ஓரளவு நல்லா வதங்கினதுக்கப்புறம் நம்ம வேக வச்சுருக்க கால் துண்டுகளை மட்டும் இதோட நம்ம சேர்த்துருவோம். கால் நல்ல ருசியாக இருக்கணும்னா மசாலா ரொம்ப முக்கியமில்ல. அதுக்கு காயல் கறி மசாலா பவுடர் 1.5 டேபிள் ஸ்பூன், 1/2 கிலோ கறிக்கோ அல்லது ஒரு செட்டு காலுக்கு 1.5 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துங்க. இல்லைன்னா கீழே கொடுத்துருக்க மசாலாவை நீங்கள் சேர்த்துக்கலாம். உப்பு தேவையான அளவுக்கு, தயிர் எல்லாமே சேர்த்து நல்லா விரவி விட்டுடுங்க. கால் வேக வச்ச தண்ணியில் பாதி ஊற்றிருக்க, மீதி சூப்புக்காக எடுத்து வச்சுருக்கேன். ஸோ இதையும் கிளறி விட்டுட்டு ஒரு 1/4 கப் அளவுக்கு மட்டும் தண்ணி சேர்த்து சும்மா மூடி போட்டு கொதிக்க வைங்க. இப்போ இந்த டைமில் நம்ம சில பொருட்களை அரைக்க போகிறோம். அதுக்கு கசகசா, தேங்காய் பூ விழுது, முந்திரி, பாதாம் இது எல்லாத்தையும் கொஞ்சமாக சேர்த்துங்க. அதிகமாக சேர்த்தனா கொலன்னு ஆகிடும். அதனால் அளவாக சேர்த்துக்குங்க. தண்ணி விட்டு நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துருங்க. இப்போது நல்லா குக் ஆகிட்டுருக்கு. இந்த டைமில் நீங்கள் முருங்கைக்காய் சேர்க்கலாம், இல்லைன்னா உருளைக்கிழங்கு சேர்க்கலாம். நம்ம அரைச்சி விட்டு இருந்த தேங்காய் விழுதை சேர்த்துட்டு ஒரே ஒரு உருளைக்கிழங்கை தோல் எடுத்துட்டு இதோட சேர்க்குறேன். ஸோ இதை எல்லாத்தையுமே நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு உப்பு காரம் மட்டும் எக்ஸ்ட்ரா பார்த்துங்க. காரம் உங்களுக்கு எக்ஸ்ட்ரா தேவை அப்படின்னா கொஞ்சமாக மிளகாய்த்தூள் மட்டும் சேர்த்தா போதுமானது. ஸோ இது எல்லாத்தையுமே சேர்த்துட்டு ஒரே ஒரு விசில் வச்சு எடுத்துட்டா போதும். சூப்பரான சுவையான ஆட்டுக்கால் குழம்பு ரெடி. இது சோறோட சாப்பிடவும் சுவையாக இருக்கும். அதே மாதிரி நைட்டில் இடியாப்பம், பரோட்டா, தோசை இது கூட தொட்டு சாப்பிடவும் அமோகமாக இருக்கும். ஸோ இந்த மெத்தடில் ட்ரை பண்ணி பாருங்கள். அடுத்த ரெசிபி சூப் எப்படி போடலாம் அப்படின்றதையும் காமிக்கிறேன். உங்களுக்கு இந்த மசாலா வேணும் அப்படின்னா கீழே கொடுத்துருக்க இந்த கான்டாக்ட் நம்பரில் நம்மளை தொடர்பு கொள்ளலாம். நன்றி.